Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட day 15 இன்னைக்கு என்னலாம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ அப்பதான் வந்து போய் சேரும். காலையிலே வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல எப்பவும் போல weight வந்து செக் பண்ணுவேன் இல்லையா? 57.50 வந்து இருக்கு. சூப்பர். உங்களோட weight என்ன? நீங்க எப்படிலாம் ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லிட்டு டீடைல்டு வந்து சொல்லுங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல. அப்பதான் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேட்டடாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எம்டி ஸ்டமக்கில் என்னடா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி இன்னைக்கு வந்து நல்லா ஒரு பிளாக் காஃபி வந்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பிளாக் காஃபினாவே ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் குடிக்கும்போது கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி தான் தோணும். எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, எப்படி சிஸ்டர் வித்தவுட் சுகரில் எப்படி குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படி தான் வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் குடிச்சு பழகிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, கொஞ்சம் சுட குடிச்சிட்டிங்கன்னா அந்த எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்கி வச்சது, நைட்டு விளக்கி வச்சதை எடுத்து அடுக்கியும் வச்சுட்டு இருந்தேன். பிளாக் காஃபி எப்படி ஸ்டார்ட் போடுறீங்கன்னு நிறைய பேர் இன்னுமே டவுட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. சுடுதண்ணி நார்மலாக வந்து ஒரு இதில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், இன்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம், ப்ரூ, நெஸ்கேஃப், சன்ரைஸ், இந்த மாதிரி என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம அதை வந்து சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுடுதண்ணியை சேர்த்து நம்ம வந்து குடிச்சிக்கலாம். இதுதான் வந்து பிளாக் காஃபி. ரொம்ப சிம்பிள். ஆனால் இந்த பிளாக் காஃபிலே கோகோனட் ஆயில் சேர்த்து இது குடிக்கலாம், இல்லை நெய் சேர்த்து குடிக்கலாம். ஆனால் வித்தவுட் சுகரில் வந்து குடிக்கணும். வெயிட் லாஸில் வந்து சுகரே நம்ம வந்து இருக்கக்கூடாது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து காலைல வந்து சமைக்க ஆரம்பிச்சாச்சு. கொண்டைக்கடலை நைட்டே ஊற வச்சுருந்தேன், அதை வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போட்டு வேக வச்சாச்சு. ஒரு சைடு குக்கரில் தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு அலசி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி மாற்றி தான் வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கேரட் சட்னி வந்து பண்ண போகிறேன். அது வந்து உங்கள் கூட ரெசிபி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் எண்ணெய் சூட் பண்ணிவிட்டு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன், ஒரு 5-6 பல் அளவுக்கு. அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, வரமிளகா ரெண்டுமே சேர்த்து வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாமே லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கேரட் சட்னி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து வித்தியாசமாக நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. டெல்லியில் வந்து இந்த பெரிய வெங்காயம் தான் கிடைக்கும். சின்ன வெங்காயம் ரொம்ப ரேராக வந்து கிடைக்கும், அதிக விலையாக இருக்கும். ஸோ அதனாலே வாங்குறது கிடையாது, பெரிய வெங்காயம் மட்டும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ குட்டியாக 3 சின்ன கேரட் எடுத்திருந்தேன் இல்லையா, அதெல்லாமே கழுவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரவுண்ட் ஷேப்பில். அது கூடயே தக்காளியும் கட் பண்ணி மொத்தமாக சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன துண்டு புளி அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை மேலே மாடியில் இருக்கேன்னு சொல்லிட்டு பறிக்கிறதுக்காக வந்தேன். நல்லா கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இளம் வெயிலில் நின்றுட்டு இன்னைக்கு காலைல வந்து என்னால் வந்து வாக்கிங் இதெல்லாம் பண்ண முடியலை, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஏன்னா வேலைகள் வீட்டில் இருந்தது, அதனால் நான் வந்து காலைல பண்ணல, ஈவினிங் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. கருவேப்பிலை பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, சின்னதாக இருக்குல்ல, அதனால தான் நான் வந்து மேக்ஸிமம் அதை பறிச்சிருந்தோம்னா நான் நேரம் மொட்டையாயிடுமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்பப்போ மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுக்கிறேன். இதில் கொத்தமல்லி தழை கூட நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்னி வதக்கியாச்சா, அதை வந்து தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு சைடு இட்லியை ஊற்றிட்டு இந்த சைடு கொண்டைக்கடலை வந்து வெந்துக்கிட்டே இருக்குது. இட்லிக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் பாத்திரத்தை தான் வந்து பண்ணுவேன். நான் எண்ணெயெல்லாம் அப்ளையே பண்ண மாட்டேன், சும்மா தண்ணியில் நனைச்சிட்டு ஊற்றி எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் இந்த சைடு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஆறுனதுக்கப்புறம் கேரட் சட்னியை ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு ஸ்வீட்னஸாக இருக்கும். ஆனால் நீங்கள் காரம் வந்து நல்லா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஏற்றாப்புல. அவ்வளோதான். இங்கிட்ட இட்லியும் வந்துருச்சா. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் இன்றைக்கி இட்லியும் இந்த கேரட் சட்னியும் தான். எனக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது கோதுமை மாவும் கடலை மாவும், கோதுமை மாவும் கடலை மாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து பச்சையை அரைச்ச தக்காளி சட்னி நேற்று வச்சது இருந்தது. அதுக்கப்புறமா கேரட் சட்னியும் வச்சு சூப்பராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி கம்பு தோசை, ராகி தோசை, இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கோங்க. 2 எடுத்துக்கோங்க, 2 இட்லி எடுத்துக்கோங்க. கம்பு இட்லியாக இருக்கட்டும், இல்லைன்னா ராகி இட்லியாக இருந்தால் கூட 2 அந்த மாதிரி எடுத்து போர்ஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரைஸ் இட்லி சாப்பிட முடியலன்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் டைவர்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வெயில் செம்மையாக இருக்கு இல்லையா, அதனால நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
கொண்டைக்கல்ல வந்து அவிச்சு வச்சிருந்தேன் இல்லையா, அதை தான் வந்து குருமா வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து சோம்பு வந்து பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து சேர்த்துட்டு வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பேஸ்ட் வந்து சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா வதங்கும். அதுக்காக அப்படியே தண்ணி வந்து தெறிக்கிது பாருங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள அந்த தண்ணி வந்து தெரிச்சிட்டே இருந்தது. அது கூட அப்புறம் தக்காளியை சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது ஒரு சிம்பிள் ஸ்டைல் குருமா தான். வெயிட் லாஸில் இருக்கும்போது இந்த மாதிரி கொண்டைக்கடலை, அந்த பச்சை பயிரெல்லாம் இருக்கும் இல்லையா, பாசிப்பயிறு, அதெல்லாமே கூட ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் ஃபைபர்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறைய செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் மஞ்சள் தூள், இதுதான் வந்து சேர்த்துருக்குறேன். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில வதங்கினதுக்கப்புறமா நம்மளோட கொண்டைக்கடலை அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்து குடிச்சிக்கலாம் இடையில அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா இந்த கொண்டைக்கடலை அவிக்கிற தண்ணியெலாம் ரொம்ப நல்லது. நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கோங்க. இல்லைன்னா நான் குழம்புல எப்பவுமே சேர்த்துடுவேன். சரி இன்னைக்கு வந்து தண்ணியும் தாகமாக இருக்கே அப்படிங்கும்போது இந்த தண்ணியை குடிக்கிறதும் இன்னும் நல்லது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பயறு வகைகளில் இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லது. வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு ஸ்டமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த தண்ணியை நல்லா குடித்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு பிடிக்காது, எனக்கு வந்து பிடிக்கும். இது ஹெல்த்தியானது. ஸோ அதனால் கொஞ்சமாக அந்த கொண்டைக்கடலை அவிச்சதையும் வாயில் எடுத்து போட்டுக்கிட்டாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தின்னுட்டே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சமையல் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சைடு வந்து இப்போ ஒரு பேஸ்ட் வந்து அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காவும் சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து இருக்கும். இது எல்லாமே அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இங்கே தண்ணியெல்லாம் கொண்டைக்கடலை சேர்த்து கொதிக்க வச்சோம் இல்லையா, அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோம்னா வச்சுக்கோங்க, நம்மளோட குருமா ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். கடைசியில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா தூவி விடுங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து தூவலை. இது வந்து சிம்பிளாக இருக்கும். சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு காலையில் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அதை ஒரு நாள் ஃபுல்லாமே ஓட்டிடலாம். அந்த மாதிரி இந்த வெயிட் லாஸ்ல இருக்கும்போது அந்த பயிர் வகைகள்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு குவான்டிட்டி வந்து அதை நிறைய எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஸ்டமக் ஃபில்லிங்காக வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. அம்மாச்சிக்கு வந்து சாதம் வடிச்சே இல்லையா, அவங்களுக்கு வந்து கஞ்சி மாதிரி கொடுத்தா தான் பிடிக்கும். அது கஞ்சி கூட இந்த கொண்டைக்கடலைய குழம்பு இந்த குருமா வச்சு கொடுத்துட்டேன், சாப்பிட்டுக்கிட்டாங்க. நான் வந்து எனக்கு ரவை களி தான் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு வந்து நல்ல ஒரு காம்பினேஷன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரவை களி வந்து டெய்லியும் சாப்பிடலாமா சிஸ்டர்னு சொல்லிட்டு. ரைஸ்க்கு பதிலாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைஸில் வந்து என்ன, ஒயிட் ரைஸில் நமக்கு ஃபைபர் கண்டென்ட்டே இல்லை அதில் வந்து, அதனால தான் அதை வந்து சாப்பிட்றது கிடையாது. நீங்கள் கம்பு, கேப்பை, மட்டை அரிசின்னு சொல்லுவோம்ல, இந்த சிகப்பரிசி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். குதிரைவாளி இந்த மாதிரி, சரிங்களா. அதனால் நான் வந்து எனக்கு இந்த ரவை வந்து இந்த சாதத்தோட ஈக்குவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட டேஸ்ட், அந்த குழம்போட ஃப்ளேவர் வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை தேர்ந்தெடுத்து அதிகமாக சாப்பிட்றேன். நீங்களும் வந்து சாப்பிடலாமா சிஸ்டர் டெய்லின்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக சாப்பிடலாம். அந்த குவான்டிட்டின்றது முக்கியம். நான் எவ்வளோ எடுக்கிறேன்னு பாருங்களேன், அளவு அவ்வளோதான் இருக்கணும். மிச்ச காய்கறி அந்த போர்ஷன்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. 2 முட்டை சேர்ந்த ஆம்லெட் வந்து பிளைனாக வந்து வெங்காயம் எதுவுமே சேர்க்காம பிளைனாக ஆம்லெட் போட்டு எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து ஒரு வெள்ளரிக்காய் கட்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ரவை களி வந்து சின்ன ஒரு கிண்டம் தான், பார்த்துருப்பீங்க. இவ்வளோதான் இருக்கணும் குவான்டிட்டி. அதுக்கப்புறம் நம்மளோட கொண்டைக்கடலை குருமாவை எடுத்து போட்டு அப்படியே இந்த களி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து வெயிட் லாஸில் இருக்கிற மாதிரியே தெரியாது. இந்த ரவை களிலாம் உண்மையாகவே குழந்தைங்களுக்குலாம் கூட செஞ்சு கொடுங்க, அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ரொம்ப நல்லது. ஆப்பிரிக்காக்காரவங்கலாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்கக்கிட்ட தான் நான் வந்து இந்த ரெசிபி கற்றுக்கிட்டது. ஏன்னா அம்மாச்சி வந்து பண்ணுவாங்கல்ல அங்கே வேலை பார்க்குற இடத்துல, அதுலேருந்து தான் நானும் கற்றுக்கிட்டது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி, அதோட ஹெல்த்தியும் கூட. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு என்னோட பசங்களுக்குலாம் ஊட்டி விடுவேன், அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பயுமே மதியம் லஞ்ச் முடித்தோடனே உட்கார மாட்டேன், பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பியை வந்து குளிப்பாட்டி ரெடி பண்ணிடுறேன் டியூஷன் போகிறதுக்கு. இந்த மாதிரி அடுத்தடுத்த வேலைகள் எதுலையாவது ஒன்று அந்த டயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், தூங்கிடாதீங்க. நிறைய பேர் இன்னுமே கேட்டுட்ருக்கீங்க மதியம் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாமா சிஸ்டர்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக மதியம் தூங்கக்கூடாது, நைட்டு தூங்கும் கரெக்டாக இருக்கணும். நைட்டு தூங்கும் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். இன்கேஸ் ரொம்ப முடியலை எனக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அதவே பழக்கமாக வச்சுக்காதீங்க, அது ரொம்ப நல்லது கிடையாது. ஸோ இப்போயே சொல்லிட்டேன், ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் சரியான வெயிலையா நம்மளும் ஒரு ஃப்ரெஷ்ஷப்பை போட்டுட்டு நின்றுட்டு இருந்தேன்.
ஒரு கொரியர் வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து ஸ்கெட்ச் எல்லாமே கொஞ்சம் வந்து காலி ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லீவ்ல குடுத்துருக்க அந்த ஹோம் ஒர்க்ஸ்ல சில சார்ட் ஒர்க்லாம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக ஸ்கெட்ச் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்களா, அதுதான் வந்திருந்தது. அத காமிச்சதும் அவருக்கு வந்து அவ்ளோ சந்தோஷம். இது ஒரு சின்ன விஷயம். அவனோட படிப்புக்கு அது வந்து நாங்க எப்படி இருந்தாலும் வாங்கி குடுப்போன்ற ஒரு விஷயம் இருந்தாலும், அவனுக்கு அவ்ளோ சந்தோஷம் பாருங்களேன். அவ்ளோ சந்தோஷமா இருந்தது அவருக்கு. ஒரு புது பொருள் அவருக்கு வந்துருச்சுனாவே அவ்ளோ சந்தோஷப்படுவாரு. குழந்தைங்களோட மனசே அதுதானே. எதையுமே எதிர்பார்க்காம வரும். நம்மலாம் எவ்வளவுதான் குடுத்தாலும் நம்மளால திருப்தி அடைக்க முடியாது. ஆனா சின்ன ஒரு பொருள் குடுத்தாலும் பிள்ளைங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. அதுதான் வந்து குழந்தைங்களோட மனசு. அதுக்கப்புறம் தம்பியை டியூஷன்ல விட்டுட்டு வந்துட்டேன். சரியான தண்ணி தாகம். அதனால ஒரு கிளாஸ் நல்லா தண்ணியை குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க் இதெல்லாம் வீட்டில் உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்துல ஒரு 5:30 மணி இருக்கும். அந்த டயத்துல மாடிக்கு வந்தேன். துணியை காய போட்டிருந்தேன். அதை அள்ளிட்டு போயிட்டு அப்படியே நல்ல ஒரு வாக்கிங் வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்லேயே நல்லா வாக்கிங் வந்து பண்ணியாச்சு. பண்ணிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து வந்தேன். நீங்க ஈவினிங்கோ இல்லைன்னா காலையிலையோ எப்பனாலும் வாக்கிங் வந்து பண்ணிடுங்க. கம்பல்சரி ஒரு 40 நிமிஷத்துக்கு மேல வந்து பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்கேஸ் வயிறு கை தொப்பை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதிகபட்ச சதையா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் எடுத்து பண்ணுங்க. தொப்பை இருக்கிறவங்க வந்து பிளாங்க்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது வந்து நீங்க படுத்துட்டு பண்றது, அதை வந்து ட்ரை பண்ணுங்க. யூடியூப்ல பார்த்தேன். அவ்வளோதான். இன்னைக்கு ரொம்ப நாளா இந்த பேபி கார்ன் சாப்பிடணும் போல ஆசையாவே இருந்ததுங்க. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. இங்கே மார்க்கெட்லாம் விற்பாங்க, ஆனால் நான் ட்ரை பண்ணது கிடையாது. சரி, எல்லாரும் சிக்கன் 65 மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்ம அதே மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாரும் அரிசி மாவும் நான் சேர்க்கல. இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு லைட்டாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்தேன். கொஞ்சம் ஸ்வீட்னஸாக தான் இருந்தது. அந்த டேஸ்ட் எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் நிறைய பேர் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கணும். இப்போ வெயிட் லாஸில் இருக்கோம் இல்லையா, அதனால வந்து நார்மலாக ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டாங்க. அம்மாச்சிக்கும் ஹஸ்பண்டுக்கும் காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கிளைமேட்டு ரொம்ப சூடாயிடுச்சு. சரி, குளிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி கரெக்டாக அவங்க அப்பா இருந்தாருன்னா அப்பா வந்து மேலே செடிக்கு தண்ணி ஊற்ற போனாரா, மேலேயும் கீழே இறங்கிக்கிட்டே தான் இருப்பான். அவங்க அப்பாவுக்கிட்டே இருக்கணும். அப்பா எப்போ வருவார்னு கேட்டுகிட்டே இருப்பான். அப்படி டின்னர் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 6:30 மணிக்கு ஒரு ப்ரௌன் பிரெட், அதுக்கப்புறம் அந்த பேபி கார்ன் பண்ணேன் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கிறேன். இது ஆயிலே இல்லை பாருங்களேன், எந்த அளவுக்கு வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கால் குருமாவையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நல்லா தான் இருந்தது. லைட்டாக ஸ்வீட்னஸாக இருந்தது அந்த பேபி கார்ன். அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் வேறு மாதிரி ட்ரை பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு. சிம்பிளாக நான் என்னோட டின்னர் வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம வந்து இந்த மதிய ரவை களி சாப்பிட்டோம் இல்லையா, அதனால சரி இவங்களுக்கு ரவை உப்புமா வந்து பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இந்த குருமாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் சரி ரவையை வறுத்துட்டு இந்த சைடு வந்து பாத்திரம் விளக்கி இருந்தது இல்லையா, மதியம் விளக்கி வச்சுருந்தது, அது எல்லாமே மேலே அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா வந்து உப்புமா வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட கொண்டைக்கடலை குருமாவையும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். தேங்காய் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால இந்த வெயிலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 தடவை சூட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப டேஸ்டியாச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் விளக்குற ட்ரே இருக்கு இல்லையா, அது கவுத்தி போடுறது, அது கொஞ்சம் ரொம்ப அழுக்காயின மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதில் தானே தண்ணி ஃபில்டர் ஆகி நின்றுட்டே இருக்கும் இல்லையா. எல்லாருக்கும் டின்னர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா அந்த எல்லாமே கழுவி வச்சிட்டோன்னா பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ரப் பண்ணி வந்து பண்ணிட்டேன். ஏன்னா அதில் தண்ணி தேங்கி நிற்கும் இல்லையா, நம்ம மேலே இருக்க இதில் வந்து வைப்போம், அது ஃபுல்லாக இறங்குறது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அழுக்காயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி கழுவாமல் இருக்க மாட்டோம். இந்த டைம் தான் அப்படி கீழே வச்சுருந்தோம் நாங்கள் வந்து, அதனால தான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். மேலேயே நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி வந்து என்னோட ஹஸ்பண்ட் இதை எடுத்து யூஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லவும், ஏன்னா வடிஞ்சிட்டே இருக்கும் மேலே இருந்து அப்படின்னு சொல்லவும், சரி அப்புறம் நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு சிறகடிக்க ஆசை சீரியலை பார்த்துக்கிட்டே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் வேலை. செம்ம காமெடியாக இருக்கும். இதை வந்து இந்த சீரியலை வந்து நாங்கள் ஃபேமிலியாக வந்து பார்ப்போம். உங்களுக்கும் பிடிக்குமா, நீங்கள் ஃபேமிலியாக பார்ப்பீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த சீரியலு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்களேன், அடுப்பை வந்து சரி மேலே அக்கா துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தானே நல்லா டீப் க்ளீன் மாதிரி பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா, பால் வந்து சிம்மில் வச்சும் நமக்கு வந்து பொங்கி விழுகுதுன்னா பாருங்களேன், அப்போ நமக்கு தானே நேரம் பாருங்களேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சு. சிம்மில் வச்சுமே இப்படி வந்து பொங்கி விழுந்துருச்சுங்க. இதை வந்து நல்லா கழுவி தொடச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே வந்து விளக்கிட்டு எல்லாத்தையுமே வச்சு பாருங்கள். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பையும் நல்லா நீட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டேன். அப்போ தான் காலைல வந்து திருப்தியாக இருக்கும் நம்ம எந்திரிச்சு வரும்போது. அதுக்கப்புறம் இன்றைக்கி டே சூப்பராக வந்து போயிடுச்சு.
இப்போ கடைசியாக வந்து தண்ணி வந்து குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் வந்து என்ன வேணாலும் குடிக்கலாம். இந்த 6:30 மணிக்கு மேலே சாப்பிட்டதுக்கப்புறம் என்னதாவது குடிக்கணும்னா பிளாக் டீ, பிளாக் காஃபி, க்ரீன் டீ இந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. ஆனால் வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க. இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுவும் காலைல எம்டி ஸ்டமக்கில் ஏதாவது ட்ரிங்க் குடிச்சிட்டு தான் நான் வந்து எடுத்துக்கணும் சொல்லிட்டேன். சரி, இப்போ தண்ணி குடிச்சு சூப்பராக இன்றைக்கி டேவை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படிலாம் இன்றைக்கி வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து என்னையும் மோட்டிவேட் வந்து பண்ணுங்கள். நிறைய நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களும் வந்து பயன்பெறுவாங்க. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.